ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் ரோல். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்னடா இப்படியெல்லாம் நடக்குமா? ஆமாங்க, என்ன நடந்துட்டு இருந்த விஷயத்த வாங்க சீரியலுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம மல்லியும் பாட்டியும் வந்துட்டு முன்னாடி நிற்கிறாங்க. பாட்டி மீன்ஸ் நம்ம மல்லியோட பெரியம்மா. அவங்க 2 பேர் வந்துட்டு உள்ளே போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நில்லுடையாங்க அப்படின்னு நம்ம ரஞ்சிதா ஒரு டைலாக் கொடுக்குறாங்க. ஏன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்து மல்லி உள்ளே வர்றது பிடிக்கலிங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா மல்லி தான் வந்து ரஞ்சிதாவோட வாழ்க்கையை தட்டி பறிச்சுட்டாங்களாமா அப்படின்னு ரஞ்சிதா சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே, அதுவா உண்மை? மல்லியோட வாழ்க்கையை தானே ரஞ்சிதா தட்டி பறிக்க பார்த்தா. இந்த விஷயத்த சொன்னால் எல்லாரும் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்டர் போக்கிலே போவோம். மல்லி வந்து ரஞ்சிதாவோட வாழ்க்கையை வந்து தட்டி பறிக்க பார்த்தா. அந்த கோவத்தில் நில்லுடி வெளியே போடியாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மல்லி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. உடனே பெரியம்மா கிட்ட, பெரியம்மா இதுக்கு தான் சொன்னேன், தேவையில்லாத விஷயம் தலையிட வேணாம், ஏன் அப்படி என்னை கூப்பிட்டு வந்து இங்கே அசிங்கப்படுத்தி பார்த்தீங்களா இப்போ எப்படி முழிக்கிறேன்ட்டு சொல்ல, நீ நிறுத்திரி, உன் கூட நிற்கிறது யாரு? நான் 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 பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டால் மல்லி ஸ்ட்ராங்காகிடுறாங்க. அப்படியே ஸ்டன் ஆகிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் வேக வேகமாக ஓடி வராங்க ரஞ்சிதா வெளியே. ஏண்டான்னு பார்த்தா மல்லி உள்ளே வர பார்த்தா. அதுதாங்க, இதனால தான் டைமிங் ஃப்ளோ கரெக்டாக இருக்குல்ல. ஏண்டான்னு பார்த்தா மல்லி உள்ளே வர பார்த்தா கரெக்டாக இருக்குங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். உடனே மல்லி இருந்துன்னு என்னடின்னு கேட்க, ஏண்டி யாருன்னே தெரியாத ஒரு அனாதை நீ என் மாமாவை கட்டிக்கிட்டு உள்ளே வரையாடி, என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஓவரா சீன் போடுறா. பின்னாடியே ராஜலட்சுமியும் வராங்க. அவள் வந்து அவ ஒரு பக்கம், நில்றி நீ வந்து திட்டுத்தனமாக தாலி கட்டிக்கினா நீ பெரிய இவளான்னு சொல்ல, உடனே நம்ம பாட்டி சொல்கிறாங்க, அவங்க பெரியம்மா, யார் திட்டு தாலி கட்டினாங்க பாரு, ஆர்டரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு பொண்டாட்டின்னு அப்படின்ற மாதிரி எடுத்து அந்த கோயிலில் மேரேஜ் ஆன அந்த ரிஜிஸ்டரையும் அதுக்கப்புறம் அந்த காப்பி ப்ளஸ் ஃபோட்டோ ரத்தாத்துக்கு நம்ம போலீஸ் அக்காக்குறாங்களா, அவங்க ஃபோன் நம்பர் எடுத்து காட்டுறாங்க. வரும்போதே எங்கள் உயிருக்கு எதனா ஆபத்துன்னா அதுக்கு இவங்க தான் காரணம் எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். சும்மா ஒன்றுங்க வாக்கிங் வரலாடி சேட்டக்குட்டின்னு சொல்ல, ரஞ்சிதா பேபான்னு முழிக்கிறா, ராஜரவி பேபான்னு முழிக்கிறா. பத்தாத்துக்கு நீயா நானா உள்ளவா அப்படின்ற மாதிரி குண்டு பாட்டி 2 பேரும் முறைச்சிக்கிறாங்க. அந்த குண்டு பாட்டி எவடி அவள் ஓர வந்த உட்காந்துங்கிற போல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டவன் இவன் சீனிக்கு வந்தா சீனி போல அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் மாதிரி முழிக்கிறாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க சொன்னது என்னன்னு எனக்கே புரியலைங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி புரிஞ்சிருக்கு சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு எப்படி புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க, நம்மளோட பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மல்லி யார் என்ன சொன்னால் பரவாயில்ல, நீ உள்ளவா மல்லி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பேனு முடிச்சுட்டு இருக்காங்க மற்றவங்கலாம். அதுக்கப்புறம் மல்லியை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. பட் ரஞ்சிதா விட்டலைங்க, ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம குண்டு பாட்டி போலீஸ் ஃபோன் பண்ணாங்களா, போலீஸ் வந்தாங்களா, இல்லை இவங்க உள்ளே போனாங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த ஆர்வமான சுவாரஸ்யமான விஷயத்துக்காக தான் நீங்கள் காத்துட்ருக்கீங்க. நல்லா புரியுது. ஸோ உங்களோட ஆர்வத்தை நடக்க விரும்பலை, மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன், அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை சொல்கிறதுக்காக தான் பார்க்க சொன்னேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, பாய். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இன்றைக்கி காலிலேருந்து நான் ஒரு வீடியோ தான் போட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வேலைக்கு போயிருந்தேன், பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு. ஸோ அந்த ஒர்க்குக்கு போனதுனால என்னால் ஒழுங்காக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அதுக்காக தான் லேட் நைட்டில் வந்துட்டு நடு காட்டில் உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, பாய்.